பாண்டியஸ்டர் சிறையில் அடுத்த வரை எபிசோடில் நம்ம கோமதி இருந்துட்டு, சரவணா ஒரு நிமிஷம் நில்லு, மயிலை பார்த்து நீ என்னெல்லாம் பேசின அதை சொல்லிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன் கேட்குறேன்னா, ஏற்கனவே நீ அந்த வீட்டுக்கு போயிட்டு பிரச்சனை பண்ணதுனால தான் மயில் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகிற நிலமை ஆயிடுச்சு. மறுபடியும் அவளை பார்த்து வேறு ஏதாவது நீ பேசியிருப்ப, அதனால தான் நான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அம்மா, நான் இன்றைக்கி தான்ம்மா ரொம்ப கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன். ஏன்னா அவள் திரும்ப என் வாழ்க்கையில் வந்துட மாட்டா, இல்லை அந்த ஒரு நம்பிக்கையோடு சந்தோஷமாக இருக்க போகிறேன். நான் ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்காக குழந்தைய ஒதுக்க வச்சுட்டு தான் அர்த்தம் கிடையாது. குழந்தை பெற்ற உடனே நான் போயிட்டு குழந்தைய தூக்கிட்டு வந்துடுவேன். நானே என் குழந்தைய நல்லபடியாக வளர்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே கோமதி எல்லாம் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததா, அப்படின்னா நீ தங்கமயில்கிட்ட என்னடா பேசின அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், திரும்பவும் நீ என் வாழ்க்கையில் வந்தால் கண்டிப்பாக நான் உன்னை ஏற்றுக்கவே மாட்டேன். அதனால் இனிமேல் நீ என் வாழ்க்கையிலே வந்துடாதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே கோமதியெல்லாம் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அவளுக்கு ஆறுதலாக 4 வார்த்தை பேசிட்டு வாடானா, நீ என்னடா காரியம் பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி கன்னத்திலே பலாருன்னு ஒன்று விட்டுறாங்க. பழனி இருந்துட்டு, ஏக்கா அவனை போட்டு நீ அடித்த, அவன் பேசுகிறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குல்ல, அந்த அளவுக்கு தானே அந்த பொண்ணு நம்ம எல்லாரையும் ஏமாத்திருக்கு. அதை மறந்துட்டு ஏக்கா இப்படியெல்லாம் நடந்துட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி வேறு இப்போ வேறடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.